ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது திரும்பிப்பார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சினிமாவுல சவுண்ட் டிசைனரா இருக்காரு. இவரு அவரோட ப்ராஜெக்டுக்காக நிறைய லைவ் சவுண்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஹீரோனியான வித்யா பிரதீப்பை ஒன் சைடா லவ் பண்ணவும் செய்யறாரு. பட் அவங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால ஹீரோ ரொம்பவே மன உடைஞ்சு போயிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பணக்காரரோட பையன் காணாம போயிட்டான்னு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஒரு பீச்ல சவுண்ட்ஸ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அதனால அவரும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போன இடத்துல அங்க உள்ள டோர் லாக் ஆகிருது. அதனால அவரும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்பம் போல அங்க உள்ள ஒரு ரூம்ல ஹீரோயினி மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோனிய கொலை பண்ணது யாரு, இதுக்கும் ஒரு பணக்காரோட பையன் காணாம போனதுக்கு என்ன சம்பந்தம், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நிழல் கலையை பத்தி ஒரு சில விஷயம் படத்துல சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே வித்தியாசமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. படத்தோட ட்விஸ்ட் ஓகேவா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லைங்கா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாரோட நடிப்புமே நாடகத்தன்மையா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ அழுத சீன்லாம் படுமோசமா இருக்கு. அதே மாதிரி படத்துல ஹீரோனிக்கு ஒரு பைக் சீன்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் பண்ற காமெடிலாம் நமக்கு கோவத்தை தான் வர வைக்குது. படத்தோட ட்விஸ்ட் ஓகேவா இருந்தாலும் அந்த ட்விஸ்ட நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா படத்துல ஹீரோனிக்கு ஒரு சில விஷயம் நடக்கும் போதே அடுத்த சீன்ல இது இப்படித்தான் நடக்கும்னு நாம கணிச்சிருவோம். அந்த அளவுக்கு தான் படத்தோட ஸ்கிரீன் பிளே படுமொக்கையா இருக்கு. படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் எதுக்கு தான் படத்துல இருக்காருன்னு தெரியல. ஒரு இன்வெஸ்டிகேஷனை கூட ப்ராப்பரா பண்ண மாதிரி இல்ல. ஏதோ கடமைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி தான் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு நம்மள இம்ப்ரெஸ் பண்ணல. இந்த படத்தை இப்ராஹிம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ரிஷி ரித்விக், வித்யா பிரதீப், டேனியல், ராஜ்குமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.